கடமையே தங்களின் உடைமை, கண்ணிமைக்காமல் நாட்டை காப்பதே சேவையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் இந்திய பாதுகாப்பு படையினர். அந்நிய நாட்டினரால் தாய்நாட்டிற்கு அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துவிடாமல் தடுக்க தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை வீரர்கள் துளிகூட அசராமல் விழிப்புடன் கடமையாற்றி வருகின்றனர். எல்லைகளில் தொல்லைகள் தருவதில் இருந்து கடல் வழியாகவோ வான் வழியாகவோ ஊடுருவி அசம்பாவிதங்களை விளைவிக்கும் அந்நியர்களை இனம் கண்டு அழிக்கும் சக்தியுள்ள படையாக இந்திய விமானப்படை விளங்கி வருகிறது. விண்ணிலிருந்து மண் வரைக்கும் நாட்டை பாதுகாத்து கண்காணிக்கும் பொறுப்பில் தம்மை தீவிரமாக அர்ப்பணித்து வரும் இந்திய விமானப்படை உலக அளவில் 4வது வான்படையாக போற்றப்படுவதுடன் அதிநவீன போர் விமானங்களுடன் ஓய்வு உறக்கமில்லாமல் நாட்டிற்காக சேவையாற்றி வருகிறது. இந்திய விமானப்படை 1932ஆம் ஆண்டு அன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டாலும் சுதந்திரத்திற்கு பின்பு நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இன்றைக்கும் விழிப்புடன் செயல்பட்டு வருகிறது. இயற்கை பேரிடர்கள் என்றாலும் செயற்கை பேரிடர்கள் நடந்தாலும் உடனே சென்று உதவும் உன்னத துறையாக செயல்பட்டு வரும் இந்திய விமானப்படையில் சுமார் 1,70,000க்கும் மேற்பட்ட வீரர்களும் அந்நிய சக்திகளால் ஏற்படும் அசம்பாவிதங்களை உடனே எதிர்கொண்டு தாக்கும் அதிநவீன போர் விமானங்களையும் தன்னகத்தே கொண்டு செயல்பட்டு வருவதுடன் இந்திய படை பலத்தை சீண்டி பார்த்து அன்றாடம் இந்திய எல்லைக்குள் ஊடுருவி வரும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய விமானப்படையின் சார்பில் லடாக் எல்லைப் பகுதியில் உலகின் உயரமான ஓடுதளத்தில் சூப்பர் ஹெர்குலிஸ் என்ற போர் விமானத்தையும் நிறுத்தி வைத்து சாதனை படைத்துள்ளது. அந்நியர்களின் அச்சுறுத்தல்களை அடியோடு விரட்ட அதற்கான முயற்சிகளிலும் தம்மை அர்ப்பணித்து கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு வீரர்களும் செயல்பட்டும் வருகின்றனர். காலையில் தோன்றி மாலையில் மறையும் கதிரவனும் அல்ல, நொடியில் தோன்றி மறையும் வானவில்லும் அல்ல நாங்கள், மண்ணை காக்க விண்ணை தொட எழுந்து வரும் வான்படை வீரர்கள் என்று நாட்டிற்காக இன்னுயிர்களை தியாகம் செய்தும் கண்ணும் கருத்துமாக கடமையாற்றி வரும் ஒவ்வொரு வான்படை வீரர்களையும் போற்றி விமானப்படை தினமான இன்று வீர வணக்கமிடுகிறது லோட்டஸ் தொலைக்காட்சி. லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.